ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து டாலர் செஞ்சுரியில் எப்படி நம்ம வந்து வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் வந்து டாலர் செஞ்சுரியில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டாலர் செஞ்சுரியில் வித்ட்ரால் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்னென்ன பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கு ஸ்டார்டிங் வித்ட்ரால் எவ்வளோ மினிமம் வித்ட்ரால் வந்தால் கொடுக்க முடியும், அதை பற்றி நம்ம கிளியராக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம ஆப்லேயே வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஜாயின் பண்ண அப்புறம் தானே நீங்கள் ஆப்குள்ளே வருவீங்க. அதனால் வந்து என்னென்ன பிளானுக்கு எவ்வளோ வந்து மினிமம் வித்ட்ரால்ன்றது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வித்ட்ரால் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 5 பிளான் இருக்குது டாலர் செஞ்சுரியில். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் பிளான் D1, இப்போ வந்து D1 சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிளானு. செகண்ட் பிளான் வந்து D2, D3, D4, D5. ஓகே, இப்போ நீங்கள் D1ல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, நீங்கள் 5,999 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களோட செல்ஃப் இன்கம் டெய்லி 100, மினிமம் வந்து 1000 வந்தப்புறம் தான் நீங்கள் வித்ட்ரால் கொடுக்கணும். 1000 கீழே இருக்கப்போ நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் ஆகாது, அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகேங்களா? 1000 ரீச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிளானில் நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 11,999 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களோட செல்ஃப் இன்கம் 200, மினிமம் வித்ட்ரால் வந்து 2000 வந்ததும் நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 23,999 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து செல்ஃப் இன்கம் 400, மினிமம் வித்ட்ரால் 4000 வந்தால் நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி 35,999 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி செல்ஃப் இன்கம் 600, 6000 வந்ததுமே நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஓகே, 47,999 லாஸ்ட் பேக்கேஜ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணப்போ டெய்லி உங்களோட இன்கம் வந்து செல்ஃப் இன்கம் 800, மினிமம் வித்ட்ரால் ஸ்டார்டிங் வித்ட்ரால் வந்து 8,000 வரணும். 8,000 வந்தால் தான் நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 125 டேஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 125 டேஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ரீடாப்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீடாப்அப் பண்ணிக்கலாம். எவ்ரி வித்ட்ரா நீங்கள் கொடுக்கப்போ உங்களுக்கு அட்மின் சார்ஜ் 15% போக மீதி அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி வித்ட்ரால் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் சொல்லியிருக்கோம், இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாகின் இருக்கும், லாகின் கொடுங்க. ஓகே, இப்போ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் இருக்கும், இது லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக 3 ஐடி வச்சுருக்கேன், நானே செல்ஃபாக போட்டது. இப்போ என்னோட ஏதாச்சும் ஒரு ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதை ஐடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2066 இருக்குது. ஓகேங்களா? வித்ட்ரால் வந்து 7920 வித்ட்ரால் போட்டிருக்கேன். டோட்டல் ஏர்னிங் வந்து 12,000 சம்திங் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து என்னோடய செகண்ட் ஐடி தான் இது. ஓகேங்களா? ஓகே, இங்கே அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே செக்இன் இருக்கும். செக்இன் கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கு உண்டான அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும். டேட் வைஸாகவே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி வித்ட்ரால் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ரெக்வஸ்ட் வித்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெக்வஸ்ட் வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் வித்ட்ரா கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களோட யூசர் நேமை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் கேட்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து 5999 இருக்குது. அப்போ என்னோடய மினிமம் வித்ட்ரால் வந்து 1000. ஓகேங்களா? 1000 உங்களுடைய வேலெட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வித்ட்ரால் கொடுக்குறோம். அது கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்கக்கூடாது, வித்ட்ராலும் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? 1000க்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய வேலெட்டில் வந்து 2000 சம்திங் இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1500 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா 2000 இருக்கிறதுனால 1500 கொடுக்கலாம், இல்லை 2000 கூட கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே 2000 கொடுத்தாச்சா? இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்ட் ஆகிடுச்சு. இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். நான் வந்து என்ன பிளானில் இருக்குன்னு காட்டும். ஓகே, இப்போ நான் வித்ட்ரால் கொடுத்த அமௌண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் டேட், நம்ம என்ன டேட்டில் வித்ட்ரால் கொடுத்தோமோ அந்த டேட் மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எப்போ ரிசீவ் ஆகணும், மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வித்ட்ரால் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது நாளைக்கு வந்து கம்பெனிக்கு லிஸ்ட் ஆஃப் போகும். நாளைக்கு லிஸ்ட் ஆஃப் ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் எடுத்துருவாங்க. எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் உங்களோட பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வித்ட்ரால் மெத்தட் இவ்வளோ தான். வேறு எதனா டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.